உணவை பொறுத்து புகுந்த வீட்டில் என்ன ஏமாற்றங்களை நீங்க சந்திச்சீங்க? புளி போட்டு கொஞ்சம் குழம்பு வச்சுருப்பாங்க அவங்க அம்மாலாம். எனக்கு வந்து புளி அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் அந்த புளி போட்டு செய்கிறது உடம்புக்கும் நல்லதில்ல. நான் என்ன பண்ணுவேன்னா, புளிக்கு பதில் அந்த நெல்லிக்காய், கருவேப்பிலை எதனா கொஞ்சம் அரைச்சி போட்டு ஹெல்த்தியாக கொஞ்சம் செய்வேன். அது கொஞ்சம் ஹெல்த்தியானா அதை தனியாக சாப்பிட்டுக்கலாம். ஜூஸ் மாதிரி எதனா பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். இதில் குழம்புலலாம் போடக்கூடாதுன்னு ஆனால் புளிக்கு பதில் அது ரொம்ப நல்லா இருக்குங்க சார். புகுந்த வீட்டோட எந்த உணவு பழக்க வழக்கத்தை நீங்க ஏத்துக்கலாம்? கிச்சன்ல வந்து வெந்து வேக்காடாயி வந்து அப்பாடா அப்படின்னு சாப்பிட உட்காந்துட்டு ஃபேனை போட்டோன்னா ஆஃப் பண்ணிடுவாங்க சார். சூடு ஆறிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேர்வை ஒழுக ஒழுக சாப்பிடணும். அதுவும் சீக்கிரமாகவும் சாப்பிட மாட்டாங்க. ரசிச்சு ருசிச்சு மெதுவாக சாப்பிட்றதுக்குள்ள வந்து அது விடிஞ்சிரும் சார். அந்த கருப்பு கவுனி தெரியுங்களா உங்களுக்கு? அதில் வந்து கஞ்சி செஞ்சு அந்த கஞ்சி வந்து கருப்பாக தான் இருக்கும். ஆனால் அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதை எடுத்துகிட்டு போய் இப்படி கொடுத்தாலே நான் ஏதோ சாக்கடையை எடுத்துகிட்டு போய் மொண்டு கொடுக்குற மாதிரி மூஞ்ச வச்சுட்டு என்னது இது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க.